வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே வேலை வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காரில் இருக்க சாமிக்கு வந்து பூ கட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாமந்தி பூ இருந்தது, அதை வந்து நான் கட்டில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹஸ்பண்டு வந்து சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துட்டு மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போய் நல்லா தலை குளிச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கழுவி போட்டு வச்சுட்டு பூஜை ரூமே இன்றைக்கி தொடச்சி பூவெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக விளக்கேற்றிட்டு சாமிக்கு வந்து வாழைப்பழமும் அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் வீட்டில் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது, அதை வச்சு நல்லா பலாப்பழ பாயசம் வந்து செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு யாரா கெஸ்ட்டெலாம் வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணோம்னா எல்லாருமே நம்ம குடிக்கலாம், அந்தளவுக்கு வந்து நல்லா அதிகமாக வரும். சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நல்லா சூடாக ஈவினிங் வந்து சாப்பிட்டு குழந்தைங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது, அது வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் ப்ரௌனி செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரௌனி வந்து பேக் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போனேன். 11 மணிக்கு மேலே தான் தூங்கவே போனேன்.